Taste the Daily. திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் உரிய நீதி கிடைக்க சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருந்த நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றம். பல்வேறு சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திலேயே குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கொலையாளிகளை காப்பாற்ற முயன்ற ஸ்டாலின் அரசு அதிமுகவின் போராட்டத்திற்கு பணிந்தது. பொம்மைக்கு சாவி கொடுத்தால்தான் வேலை செய்யும் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் பொம்மை முதல்வர் என மக்கள் விமர்சனம். அஜித்குமார் கொலை வழக்கில் ஆரம்பம் முதலே அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தலுக்கு ஏற்ப ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக காட்டம். பிறப்புறுப்பில் மிளகாய் பொடியை கொட்டி கொடூரமாக தாக்கப்பட்டு அஜித் கொலை செய்யப்பட்ட நிலையில் அச்சம்பவம் தற்செயலானது என அலட்சியமாக பேசிய அமைச்சர் ரகுபதி, அடித்து கொன்றால் யார் கேட்பார் என்கிற ஆணவத்தில் ஏழைகளை அடித்து கொள்வதும் அதை அமைச்சர் நியாயப்படுத்தும்படி பேசுவதும் தான் மாடல் ஆட்சியா என மக்கள் காட்டம். இது திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. இது திருப்புவனம் சம்பவம் என்பது தற்செயலாக நிகழ்ந்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சின்னகாமன்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இனியேனும் பட்டாசு ஆலைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருப்பூரில் வரதட்சணை கொடுமை காரணமாக உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் நீதி கேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் முறையீடு. ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு என உளறிக் கொண்டிருக்க ஸ்டாலின் ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை உணர்ந்து தமிழகமே தற்போது அதிமுகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை சுத்தமாகவே சரியில்லை. எங்களை அலக்களிக்கிறாங்க. சரியான இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க, நாங்கள் இருக்கிற அந்த செக்ஷன் போகிறோம் இந்த செக்ஷன் போகிறோன்னு வாயில் சொல்கிறாங்க. ஆனால் செயல்பாட்டில் சுத்தமாக ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க முழு மனதோடு இருக்காங்க. எங்களுக்கு சாதாரண எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கு அவங்க முழு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது கண்கூட தெரியுது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் சிறுமிக்கு மயக்க ஊசி செலுத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் மீது போக்சோ வழக்கு பதிவு. திறனற்ற திமுக ஆட்சியில் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலரே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளது ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையை வெளிப்படுத்திய அவலம். Taste the Daily.